கரூரில் நேற்று தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திமுக எம்பி கனிமொழி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒன்றை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கண்டிஷன்ஸ் இல்லாமல் இப்போ பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, தமிழ்நாடு என்று இல்லை, இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு தான் ஒரு அங்கே இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும், காவல்துறையை பயன்படுத்த முடியும். ஆனால் அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி, உணவு, அந்த மக்களுடைய பாதுகாப்பு, எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் நான் சொன்னது போல் முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. சமீபத்திலே இங்கே இதே கரூரில் முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் நடத்தி வைக்கிறார். கண்டிஷன்ஸ் போடாமையா கொடுப்பாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதனால ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ், அது யாரையும் அச்சுறுத்த வேண்டும், யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை. அவங்களுடைய பாதுகாப்பு, வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு. சில நேரங்களில் கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம், இந்த இடத்துல நின்னே பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு பிகம்ஸ் பேரமவுண்ட், அதுதான் முக்கியமான விஷயம். அப்படிங்கும் பொழுது நாம் அதை கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருந்திருக்காங்க, ஐஜி இங்கே இருந்திருக்காங்க, மானிட்டர் பண்ணியிருக்காங்க. 20 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இல்லைங்க, பொதுவாகவே நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அது எல்லாருடைய பாதுகாப்புக்கும், வரக்கூடிய அரசியல் தலைவரின் பாதுகாப்பு, அங்கே கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்பு, ரசிகர்களுடைய பாதுகாப்பு, எல்லாத்துக்காக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம முடிந்தவரை ஃபாலோ பண்ணாதான் எல்லாருமே பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போக முடியும். நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் நான் முதலமைச்சராக 2 முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து தான் வரேன். எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம். வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்ம தான். நான் இங்கே அரசியல் பேச விரும்பவில்லை. யார் மேலே பழி போடுறது, யார் பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் முதலமைச்சர் நேற்று இரவு 1 மணிக்கு இங்கே வந்திருக்க மாட்டாங்க. எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே நின்று, களத்திலே நின்று மக்களுக்கு பாதுகாப்பாக, இங்கே எம்பியாக இருக்கட்டும் அத்தனை பேரும் இங்கே நின்று இருக்கோம். அதனால் இதில் சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருடைய கட்சிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், அது முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்பு. அதனால் அவருடைய மக்களை எதிர்த்து அவர்களே சதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி அரசியல் காழ்ப்போடு கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.